பயிற்சி திட்டம் தொடர்பான தவறான தகவல்களை கொண்ட சுமார் 4,50,000 மதிப்புள்ள உரிமைகோரல் ஆவணங்களை சமர்ப்பித்ததாக கூறப்படும் உணவு விநியோக நிறுவனத்தின் உரிமையாளர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் நேற்று காலை புத்ராஜயா மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து அக்டோபர் 28 முதல் அமலுக்கு வரும் 3 நாள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 50 வயதுடைய அந்த பெண் திங்கட்கிழமை இரவு 8:45 மணியளவில் புத்ராஜயாவில் உள்ள MACC தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டதாக MACC வட்டாரத்தை மேற்கோள் காட்டி பரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. சந்தேக நபர் 2018ஆம் ஆண்டு தலைநகரை தளமாக கொண்ட ஒரு அறக்கட்டளை மூலம் ஒரு அரசு நிறுவனத்திற்கு திறன் பயிற்சி திட்டத்திற்கான உணவு விநியோக கோரிக்கைகளை சமர்ப்பித்ததன் மூலம் இந்த குற்றத்தை செய்ததாக நம்பப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் கோரிக்கைகளில் பெயர்கள் பயன்படுத்தப்பட்ட பல நபர்கள் திட்டத்தில் பங்கேற்க மறுக்கப்பட்டதாகவும், கேள்விக்குரிய உணவுப் பொருட்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒருபோதும் வழங்கப்படவில்லை என்றும் கண்டறியப்பட்டது என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.